அரண்மனை வயிறு வந்துவிட்டோம். கதவை போனோம் தூக்கோட வாங்கி போகணும். ஒரு சுக்கு போட்டா ஒரு காரா மூஞ்சி வாங்கிட்டு வந்தா கத்து வந்துருப்பாங்க. இப்போ 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. கடுவு எழுத்தாவை போட்டு கூட தோக்குறாங்க. கடுவு போல புடுங்குறாங்க. பூட்டா மாங்கட்டியா அதிகமா போச்சு. தகச்சவங்க ஆண்டான வராங்க. அவங்களுக்கு நீங்க வந்த பிறகு நான் கூப்பிடலான்னு சொல்லுங்கன்னு வச்சுக்கா. இந்த மாரி ஆட்சிக்கு போட்டேன்னு தெரிஞ்சு வச்சுக்கா. யாருக்குமா போடுவாங்க பார்த்துமா. என் அண்ணன் அந்த அரண்மனை வந்துவிட்டோம். அவங்களாம் தான் பார்த்தேன் நீங்க வரவே. சரி வந்த பார்த்து நீங்க கூட வரீங்கன்றதுக்காக நான் ஒண்டியா போனா தங்க என்னமா மச்சான்னு கேட்டேன். நான் என்ன சொல்றது, அதனால என்ன கூப்பிடலண்ணா இல்லைண்ணா கூப்பிட்டதுக்கு இல்ல வரவே இல்லை. சரி கூட்டம் காடு கையை போட்டு கடுமையாக ஒரு மயங்க ஆண்ட உடனே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியே மாடு கட்டு கடுமலை கூட புள்ளி பார்த்துட்டு ஒன்றும் ஜாலி ஆகல. ஒரு வாட்டு சொன்ன பாரு என்னைக்குமே ஆண்டாம்பேட்டு ஜாகிர ஆட்டா விட்டு போறவங்களுக்கு நிலவரம் கண்டிப்பா நன்னாள் இருந்தாங்க தேடி என் போவா இருக்கிறவங்க சொல்லு என்னங்க சொல்லுங்க நீ போய் கூட்டு போரு. நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கமா சொல்லு மைத்துனா நல்லா தூங்கிட்டு. ஆமா நல்லா தூங்கிக்கிறேன். இதுக்கு முன்னதாக யாராவது வந்தாங்களா? யாரும் வரல மைத்துனா. ஆஹா உனக்கு யார் ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது. கூட்டும் போது 50 செம்மியார் சொன்னோம். மைத்துனா
எப்ப வந்து இன்னும் வீட்டுக்கு போல வீட்டுக்கண்ணா மாடாடு நேற்றும் மத்தால் அடிப்பட்டவன் ஏண்டா என்ன பார்த்து அண்ணா 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 என்று எத்தனை முறை அண்ணா நீங்க என்னமா பண்றோம் வீட்டுக்கு போல நீ அண்ணா 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 உன்னை ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்தா ஒரு அண்ணன் வீட்டுல கையை ரெண்டாவது பேசுவான் நம்ம வேலை முடியணும்னா சாயங்காலம் தான் பேசணும் எந்த இடத்துல பண்ணிருக்கணும் சொல்லியிருந்தா சரியா போச்சு இனிமே ஒண்ணுகிட்ட என்னென்ன அண்ணா அரசு எத்தனை முறை அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டேன் அண்ணா அண்ணா உன்னை நம்பி வந்திருக்கிறேன் அண்ணா அண்ணா உன்னை கண்டு எனக்கு யாராக துணையா இருக்கின்றார்கள் அதனால அண்ணா உன்னுடைய தங்கையாக பிறக்க தங்கையாக பிறக்க எவ்வளவோ பாக்கி கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் நேரத்தில் தங்கா அண்ணா எதற்காகமா வந்த எனக்கும் உன்னுடைய மட்டும் இருக்கின்றார் ஆமா மறுபடி உன்னுடைய பாலத்தை வழங்குவது உன்னுடைய கடமை ஆமா செஞ்சுட்டியா சுந்தரியே ஏன் வந்த எதுக்காக வந்த ஒன்னும் கேட்டாரா கேட்கலையே சுகமா வாழ்வான்னு கூட சொல்லியே என்னங்க நீ சரியா இருந்தா செக்கா இருந்தா என்ன சிவலிங்கமா இருந்தா என்ன இவள்யா தங்கா இவள்யா அவளும் தங்க தான் மாற்றமில்லையே ஆமா இவர் இருவருக்கும் தெரியுமா இவன் உன்னுடைய கடமை தான். ஆமா கங்கை பெரிதா சக்தி பெரிதா என்று இருவருக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது. அப்படி நான் இருக்கும் தேவர் மூவர் ஆட்கள் அழைச்சி வைக்கும் கங்கையை பெரிதென்று சொல்லிவிட்டார். என்ன கங்கா நானும் கங்கையை பெரிதென்றே சொல்லிவிட்டேன். என்னுடைய வார்த்தையெல்லாம் கேட்காம
அண்ணனுடைய வார்த்தையை நம்பி இருக்கா. இப்போ இந்த சக்தி பெரிதா இல்ல இந்த கங்கை பெரிதா? அண்ணா சொல்லணும், சொல்லுங்க. சக்தி பெரிதா கங்கை பெரிதா? அண்ணா வாக்குதானா தேவை சொல்லுங்க. மைத்துனா இதுல சந்தேகமே இல்ல, கங்கை தான் மைத்துனா. மைத்துனா சொல்லுண்ணா, அட பாவி, திருச்சுக்கண்ணா இங்க வாங்க. நீ வாக்கு போறன்னு வந்தா மத்தாடி பட்டவனே அதான் ஒருவனுக்கு உழந்து மற்றவனே அம்மா அப்பா வந்து கோலம் பிடிச்சவனே மத்தநாடு மேய்ச்சவனே ஏண்டா வந்தா நீ உன்னுடைய வாழ்க்கை தேவை என்று ஓடி வந்து பாவி என்று பெரும்பலத்தில் தள்ளிவிட்டாய் அல்லவா? தேவன் வாக்கு தேவையில்லை என்று திருமாலு வாக்கே போரும் என்று நினைத்து வந்தேன். என்னை பெரும்பள்ளத்தில் தள்ளி இந்த பள்ளத்தில் தள்ளிட்டு இருக்காடா நீ பாவி. எதுக்காக சொல்லிட்டேன் தெரியுமா? கங்கை எப்படி மட்டும் தெரியுமா? ஒருத்தர் போய் ஏதோ போறான், மாட்டு வந்து கீழே வீரான். மைத்துனா ஒருவருக்கு மாட்டு வந்து கீழே வீரான். முதல்ல எது கொடுப்பாங்க? அது நீயே சொல்லு. முதல்ல தண்ணி தான் கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்து தண்ணி குடிச்சாதான் சக்தி வரும். ஏண்டா அவன் கீழே விழுந்துட்டான், அவனுக்கு எதனால கீழே விழுந்துட்டான்னு சொல்றாங்க. எதனால விழுந்துட்டான்றாங்க? சக்தி இல்லாம விழுந்தவனுக்கு என்ன செய்வாங்க? தண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த சக்தி எங்க இருந்து வரும்? அப்ப கங்கையா பெரியவன். அப்படி என்றால் உங்களுடைய வாக்கு போச்சு. திருமால் வாக்கு போதும் என்று என்னை யாவுடன் நினைத்து பெரும்பள்ளத்தில் தள்ளிவிட்டார். திருட்டுக்கண்ணா உன்னை இப்போ இத்தளத்தில் என்ன அவமதித்த பழி வாங்கவே எல்லோரும் பழி வாங்கவே இந்த பூலோகத்தில் கைலாயத்திலிருந்து இதோ மன்மதனால் அழிக்கப்பட்ட மன்மதன் பண்டாத உருவமாக்கி மன்மத பண்டாசுரனை வரவழைத்து உங்களை அது அழித்து அழித்து மேலும் மேலும் அங்கே திண்டுகிறாய். இந்த வினையா உனக்கு சாபம் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு சாபம், நான் வேதத்தை கேட்பது, நீ எனக்கு சாபம் கொடுப்பது, அந்த சாபத்தை நான் பெற்பேன். இதான் நீ நம்ம ரெண்டு பேரும் நடக்கக்கூடிய வாதம். அப்படி இருந்தாலும் இதோட வினை முடியாது, எங்கே பதில் ஒப்புக்கொண்டார் முடியாது. இதோ செல்லுகிறேன். மன்மதனை அழைத்து மன்மத பண்டாசுரனாக அழைத்து உங்களை எல்லாரையும் பழிவாங்க. இதோ செல்லுகிறார். உங்களுடைய தலையில் ஏற்றியதை நான் மாற்ற முடியாது. இந்த உருவத்தை மாற்றி மறு உருளுக்க சாபம் பெற போகிறார். சரியா? இதோ மன்மத பண்டாசுரனை அழைத்து தந்தை நாட்டினால்
பற்றி யார் காட்டுறீங்க? வந்து விட்டோம். மன்மதனால் சிவனால் எரிக்கப்பட்ட உன்னுடைய மரகனாகிய மன்மதன் சிவனால் எரிக்கப்பட்டு நான்காவது சேராமல் சாம்பலாக இருக்கிறான். இதுக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து இப்ப உயிர் கொடுத்து எழுப்பணும் எழுப்பி இப்போ அந்த எல்லாரையும் சக்திக்கு என்ன பண்ணு சொல்லு. சக்தியாக உலகத்தில் இருப்பதென்றால் இதோ என்னுடைய சிவனால் எரிக்கப்பட்ட இந்த மன்மதனை உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து மன்மத பண்டாசுலாக அழைக்கிறேன். பண்டாசுரா என்னோட போயிட்டு